இந்தியன் மார்க்கெட் நாளைக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட் பார்க்கணும் அப்படின்னா குளோபல் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்குதுன்னு பார்க்கணும். அதை பொறுத்து தான் இந்தியன் மார்க்கெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பாசிட்டிவ் உள்ள நெகட்டிவ் உள்ள நியூட்ரலாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் பயங்கரமாக ஃபால் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபால் ஆகிருக்கு. ஓவராலாக பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ செல்லிங் ஆகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்றது இது சொல்லுது. பிகினர்ஸ் எப்பவுமே முதல்ல மார்க்கெட் சென்டிமெண்ட்டை கணிச்சிடணும். மார்க்கெட் சென்டிமெண்ட்டை கணிச்சா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரெண்ட் என்னென்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அடுத்த மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகினர்ஸ் நான் பிகினராக இருக்கும்போது இதெல்லாம் நான் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேன். இதுக்கு அதிக கவனமே கொடுக்கவே மாட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா எனக்கு நிறைய கொஞ்சம் லாஸ் வந்தது. அதுக்கப்புறம் இதை கவனித்ததுக்கப்புறம் என்னால் ஈஸியாக ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஈஸியாக இருந்தது. நம்ம ஏன் எஃப்ஐ, டிஐ டேட்டா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு காரணம் இன்ஸ்டியூஷனல் வாங்குறதுனால தான். அதே மாதிரி ப்ரைஸு கீழே போகிறதுக்கு காரணமே இன்ஸ்டியூஷனல் அவங்களோட ப்ராஃபிட்டை எடுத்துகிட்டு வெளியே போகிறதுனால தான். ஸோ இதில் டிஐயும் எஃப்ஐயும் ரெண்டு பேருமே ஒரு இன்ஸ்டியூஷனல் தான். ஸோ அவங்க இப்போது இதில் பார்த்திங்கன்னா டிஐ இன்றைக்கி 3000 crores 3.4 crore 3500 crores பாசிட்டிவில் வாங்கியிருக்காங்க. எஃப்ஐ பார்த்திங்கன்னா 7000 கோடி விற்றுருக்காங்க. இப்போ இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா டிஐ நம்ம இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அவங்க என்னென்னா அவங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் இங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நேராக வரும்போது ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போவாங்க. ஸோ ஃபாரின் இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பணத்தை அவங்க அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அவங்க நாட்டுக்கு திருப்பி கொண்டு போகிறாங்க. எதுக்கு அப்படின்னா ஈரான் யூஎஸ் வார்னால தான். அப்போது இன்ஸ்டியூஷனல் சென்டிமெண்ட்டும் எங்கே இருக்குது அப்படின்னா நெகட்டிவில் தான் இருக்குது. நான் பொதுவாகவே எல்லா ட்ரேடர்ஸும் என்ன அப்படின்னா பாசிட்டிவ் ட்ரேடர்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் எஃப்ஐக்கு தான் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஸோ எஃப்ஐ பாசிட்டிவாக இருந்தால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும். எஃப்ஐ நெகட்டிவாக இருந்தால் மார்க்கெட் நெகட்டிவாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மார்க்கெட் சென்டிமெண்ட்டை கடிச்சாச்சு, குளோபல் மார்க்கெட் பார்த்தாச்சு, எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டீஸும் பார்த்தாச்சு. அடுத்தது ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். மார்க்கெட் பயங்கரமாக கீழே விழுந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. டவுன் சைடில் தான் விக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக பயங்கரமான ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. கேப் டவுன் ஆகிருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ஸ்டியூஷன்லாம் செல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பொதுவாகவே நம்ம இன்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்ஸ்டியூஷன் செல்லிங் பண்ணால் நம்மளும் செல்லிங் பண்ணுறது தான் ரொம்ப கரெக்டான விஷயம். கேண்டில் ஸ்டிக்ஸும் ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறதுனால நாளைக்கு மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் இதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏன்னா இப்போ கரெக்டாக மந்த்லி சப்போர்ட்டில் நிற்கிது. நான் மந்த்லி கிராஃப் எடுக்கிறேன். இப்போ இருக்கிறது டே கிராஃபு. மந்த்லி கிராஃபில் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை திருப்பி உடச்சிடுச்சு. இன்னும் ஃபர்தராக கீழே போகணும் அப்படின்னா இந்த மாதத்துக்கு மட்டும் 15% கீழே விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் ஏற்கனவே எதிர்பார்த்தது. இது வரைக்கும் 11% தான் கீழே விழுந்திருக்கு. இன்னும் நியூஸ் எல்லாம் ரொம்ப பேடாக இருக்கிறதுனால, வார் இன்னும் ஹெவியாக குண்டு போடுறதுனால நம்மளுக்கு சப்ளை டிஸ்ட்ரப்ஷன் வருது. அதுக்காக இன்னும் ஃபர்தராக கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப ஜாஸ்தி. அடுத்தது சென்செக்ஸ் தான் இந்தியாவோட லீடிங் இண்டிகேட்டர். சென்செக்ஸ் எப்படி போகுதோ அதை பொறுத்து தான் பேங்க் நிஃப்டி 50யும் போகும். இப்போ மந்த்லி சப்போர்ட்டில் இருக்கிறதுனால நாளைக்கு வேணும்னா ஒரு டோஜி கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மந்த்லி சப்போர்ட் ஒரு ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மண்டே கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒருவேளை இதுதான் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா நாளைக்கு ஒரு இன்சைடு பார் கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிகினர்ஸ் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ட்ரெண்டு செல் ட்ரெண்டு. ஸோ பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா கன்ஃபார்மாக செல்லிங் தான் நடக்கும். பை போகும்போது, கவுண்டர் ட்ரெண்டு போகும்போது பொசிஷன்ஸ்லாம் கம்மியாகவே போட்டு புக் பண்ணுங்கள் வேகமாக. ட்ரெண்டில் போகும்போது மட்டும் பெட்டிங் சைஸை அதிகப்படுத்துங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.